எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான செழிப்பான கண்ணியமான உயர்வான ஒரு அந்தஸ்துள்ள உயர்தரமான ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் சிறுவயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்கள், முசீபத்திலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுக்கும் அந்த நிலையிலிருந்தும் வட்டி கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கண்குளிர்ச்சியாகவும் நம்முடைய ஜோடிகளை நமக்கு கண்குளிர்ச்சியாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்றென்றும் தந்து முத்தகீன்களுக்கு இறையச்சம் உடையவர்களுக்கு இமாமாக அல்லாஹு தஆலா நம்மளை எல்லாம் ஆக்கியர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் 13 நோன்புகள் நம்மளை விட்டு கடந்து போச்சு. இன்னும் இருப்பது 16 17 அப்படிங்கிறது தெரியல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவானாக. கடைசி 10 இரவு முழுக்க நின்று வழங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்து புனிதமான இரவான லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை முழுமையாக அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபைகள்ல ஒரு கிருபை, ஒரு அருள், குழந்தை செல்வத்தை நமக்கு தந்தது. அது பெரிய பாக்கியம். ஏனென்றால் இன்னைக்கு குழந்தைகளுக்காக போராடக்கூடியவர்கள் அதிகமாயிட்டாங்க. 10 கல்யாணம் நடந்துச்சுன்னா 2 கல்யாணத்துல தான் 2 தம்பதிகளுக்கு தான் நார்மலா குழந்தை உண்டாகுது. மற்ற எல்லாருக்கும் டாக்டர்கிட்ட காமிச்சு தான் என்ன செய்யுது, குழந்தை உண்டாகுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் மாறிவிட்டது. நம்மெல்லாம் சின்னால இந்த பஸ்ஸில் எழுதியிருப்பானோ, நாம் இருவர் நமக்கு மூவரும் தான் 1980களில். அப்புறம் கொஞ்சம் காலம் ஓடிச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் ஓடிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னா. அப்புறமாட்டி ஒரு காலம் போன உடனே எழுதியிருந்தானோ நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னு தான். இந்த 2010க்கு மேல 2015க்கு மேல மூளைக்கு மூளை திறந்து வச்சுட்டா டெஸ்ட் டியூப், அதாவது குழந்தைகள் கருத்தரிப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு மூளை திறந்து வச்சு எல்லா ஊர்லையும் திறந்து வச்சிருக்கான். அதுக்கு ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறதில்ல. எப்படியாவது நம்ம குழந்தை வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்திலையுமே தலையிடுறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா ஒரு நாளைக்கு நம்ம விரிவா பேசுவாங்க. இப்போதைக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நம்முடைய அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபை குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லித்தர்றான். அழகான வார்த்தை. பல இடங்கள்ல பல வார்த்தைகளை சொல்லி தருவான். உங்களுக்கு ரஹ்மத் என்று சொல்லுவான், உலகத்துடைய அலங்காரம் என்று சொல்லி தருகிறான், புஷ்ரா உங்களுக்கு சுப செய்தி என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அதே மாதிரி சொர்க்கத்துடைய சுப செய்தி என்றும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதே மாதிரி வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், அதுதான் சிறந்த நல்ல அமல். பொம்பளை பிள்ளை பிறந்தா அது நல்ல அமலுங்கிறாங்க. எப்படி நம்ம விடிய விடிய தொழுகிறது ஒரு நல்ல அமலோ,
5 வேளை தொழுகிறது எப்படி நல்ல அமலோ, நஃபிலான வணக்கங்கள் எப்படி நல்ல அமல்களோ, அது மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதும் ஒரு நல்ல அமல் என்று சொல்லி தருகிறார். அதன் மூலமாக நீங்க சொர்க்கத்தை அடையலாம் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அது இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்லுவோம். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா வர்ணித்து சொல்லிவிட்டு ஒரு இடத்துல இப்படி வார்த்தையை சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர்களும், அக்கா தங்கச்சி யாராக இருந்தால் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர்களையும் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எல்லாத்தையும் எல்லாம் நம்மளுக்கு தந்துட்டு இந்த உலகத்தினுடைய எல்லாம் இந்த உலகத்துடைய சந்தோஷங்கள். ஆனால் இந்த உலகத்துல இந்த குழந்தை பாக்கியம் என்பது இதோட முடிஞ்சு போறதில்லை. அதை பெருமை அடித்துக் கொள்வதற்கு அல்ல. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்ட்டு மாறு தூக்கி நடக்கிறதும், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கூனி குறுகி போறதும் அதுக்கு வல்லாது. நம்ம தெருவுல ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு வர்றாரு. என்னங்க இன்னும் அதுக்குள்ளே வந்துட்ட மாதிரி தெரியுது, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அது திண்டார். உட்காந்துக்கிட்டே சொன்னார், என்ன குழந்தை அப்படின்ன. உட்கார்ந்து இருந்தது எந்திரிச்சு என் காதுல பொம்பளை பிள்ளை அப்படின்ட்டு. அது ஏங்க இப்படி ஒழிஞ்சு என் காதுல சொல்லணும்? நல்லா சொல்லுங்களேன், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு தைரியமா சொல்லுங்க. அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பரக்கத்து என்பது உங்களுக்கு தெரியுமா? ஹதீஸ்ல எப்படியெல்லாம் வர்ணிச்சு சொல்லப்பட்டு இருக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அது உயர்வாக அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படின்ட்டு சில விஷயங்களை சொன்ன உடனே தான் அவருக்கு புரியுது. என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொன்னா என்னமோ சமூகத்தில் ஒரு அவமானம் மாதிரி ஒரு தோற்றம். இது அது அன்றைய காலத்துல இருந்து இருக்கிறது. நீ யார்கிட்ட இருந்து வந்த ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணு இல்லாம நீ வர முடியாதுல்ல. உலகத்துல எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஒரு பெண் இல்லாமல் வர முடியாது. ஆனா அந்த நிலையை யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் என்னோட பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே அது ஒரு அவமானம் மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா அதை சுப செய்தி என்று சொல்லுகிறான். அது ஒரு பாக்கியாத்து சாலிஹாத், ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து சொல்றான், பொம்பளை பிள்ளைகளை பார்த்து சொல்றான். அப்போ எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகளை அதின் சந்தோஷம் என்பதும் அலங்காரம் என்பதும் அது இந்த உலகத்தோட மட்டும் முடிஞ்சு போறதல்ல. அந்த குழந்தைகளை கொண்டு நீங்கள் நாளைக்கு மறுமையில நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். இதுதான் குழந்தைகளை கொண்டு உண்டான நோக்கம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நோக்கம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தந்துட்டு நீங்க சந்தோஷம் அடையலாம், நீங்க மகிழ்ச்சி அடையலாம், எனக்கு 6 புள்ள 5 புள்ளன்னு சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம். அதுவல்ல நோக்கம். உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த குழந்தைகளை கொண்டு நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த குழந்தைகளுடைய நோக்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை சொல்லிவிட்டு அழகா எப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. அந்த நரகத்துடைய எரிக்கக்கூடிய அந்த எரிபொருள் இருக்குதுல, அது என்ன தெரியுமா? கல்லும் மனிதர்களும் அப்படின்னு நல்லா சொல்லுவான். கல்லுண்டா என்ன? மனிதர்கள் எதை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த கல்லை வைத்து வணங்கி கொண்டு இருந்தார்களோ அந்த கல்லும் நரகத்திற்கு தகுதியான அந்த மனிதர்களையும் வைத்துதான் அந்த நரக நெருப்பை மூட்டப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றான். அப்பன்னா நம்முடைய பிள்ளைகளை நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும்? எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடம், அது உயர்ந்த ஒரு வார்த்தை. அது ஒரு கட்டத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஏதாவது அந்த பிள்ளைகள் நாளைக்கு மறுமை நாளையில இந்த உலகத்துல தவறு செய்துட்டு தண்டனை வாங்க போகக்கூடிய அந்த நேரத்துல அந்த பிள்ளைகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ் எங்களை நீ தண்டிக்காதே, எங்களை பெற்றெடுத்தவர்கள் எங்களுக்கு நல்லதை சொல்லி தரல, எங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி தரல, அதனால அவர்களை முதலில் எங்களுக்கு காட்டு, அவர்களை நாங்கள் தரையில் வைத்து மிதிக்க வேண்டும், அவர்களை முதல்ல நரகத்திலே தூக்கி போடு,
அதுக்கப்புறம் எங்களை தூக்கி போடு என்று அந்த பிள்ளைகள் வாதாடுவார்கள் என்று குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப எவ்வளவு பெரிய அந்த வார்த்தை. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு சந்தோஷம் என்றால் எப்போ சந்தோஷம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்பொழுதுதான் பரிபூர்ணமான சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்தவர்களாக, நல்லவர்களாக, தூயவர்களாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வளர்த்து எடுப்பதுதான் சாலச் சிறந்தது. அதுதான் சந்தோஷமே, அதுதான் நம்முடைய நோக்கம். இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை தந்தருடைய நோக்கம் அதுதான். நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நாளைக்கு சொர்க்கத்துல போகணும். வளர்க்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? வளர்க்கிறதுனா எப்படி, எப்பயில இருந்து வளர்க்கிறது? குழந்தை பெற்றெடுத்த உடனே ஒரு 3-4 வருஷம் போன பிறகு, நம்முடைய பிள்ளைகள் பேச ஆரம்பிச்ச பிறகு அல்லாஹ் அல்லான்னு சொல்லி கொடுக்கிறதா? இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. செல்போனை கொடுத்து பாட்டு பாட வச்சா தான் சாப்பிடுதே என் பிள்ளை. செல்போனை கொடுத்தாதான் ஜெரத்தி சாப்பிடுது. அன்னைக்கு ஒருத்தர் பிள்ளை தூக்கிட்டு ஓதி பார்க்க வந்தார். ஓதி பார்த்தா அந்த புள்ள அடங்க மாட்டேங்குது, அப்படி இப்படிமா அப்படியே உண்ணிக்கிட்டு வருது. இவர் பாக்கெட்ல இந்த செல்லை எடுத்து ஒன்றும் பேசவே இல்லாது, பேசவும் இல்லை, அந்த செல்போனை எடுத்து கொடுத்தா அப்படியே உட்காந்துருச்சு. நம்ம என்ன செய்யறோங்கிறது அது என்னங்க எதுகிட்டே தெரியல, அது பாட்டுக்கு அது பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் பார்த்தீங்களா? அவர் அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னே தெரியல. அதுவரையும் ஓதி பார்க்கும்போது அது அழுதுகிட்டு அது மாதிரியா துள்ளிக்கிட்டு உருண்டு பிறண்டு அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு வந்த பிள்ளை செல்போன் எடுத்து கையில கொடுத்ததோட அப்படியே உட்காந்துருச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன செஞ்சாலும் அது தெரிய மாட்டாங்க. இப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு வளர்த்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் தாய்மார்களே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதிருந்து அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குழந்தையை அல்லாஹ் அந்த ஒரு கணவன் மனைவிக்கு அந்த இது கணவன் மனைவியாக 2 பேர் ஆன பிறகு, திருமணம் முடித்த பிறகு, கணவன் மனைவியுடைய அந்த உறவுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை சாட்டுவானாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மலக்கை சாட்டுவானாம். அந்த ஆணுடைய உயிரணுக்கள் ஒரு தாயுடைய அந்த கர்ப்பப்பைகளை அனுப்பணுமா வேண்டாமா என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்கு அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் உள்ளே செலுத்துகிறார், இல்லை என்றால் வெளியே தள்ளி விடுகிறார் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அப்ப எப்பொழுதிருந்து நீங்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற அந்த சிந்தனை வர வேண்டும்? திருமணம் ஆன அந்த காலத்திலிருந்தே உங்களுக்கு வந்துடணும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்லி தருகிறார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்க இருவருக்கும் பரக்கத் செய்யட்டும், உங்க 2 பேரும் மூலமாக நீங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த விஷயத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்ச அந்த நாளிலேயே வாழ்த்துக்கள் துஆ செய்ய சொல்றாங்க. அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, குழந்தை உண்டாயிருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 3 மாதங்கள் கழித்த பிறகு, அது ஆணுடைய ஒரு உயிரணுக்களாக இருக்கும் 40 நாளைக்கு, அதுக்கப்புறம் இரத்த கட்டிகளாக மாறும், அப்புறம் 40 நாளை சதக்கட்டியாக மாறும். 3வது 40 நாள் இப்ப அல்லாஹ் தஆலாட்ட அந்த மலக்கு உத்தரவு கேட்பாங்களாம். 3 விஷயத்தை சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு இது ஆணா பெண்ணா? அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான், ஆணுண்டா ஆணு, பொண்ணுண்டா பொண்ணு. 2வது, இந்த குழந்தைக்கு எத்தனை ஆயுள் காலங்கள். நல்லா வழங்கணும் தாய்மார்களே, நீங்க எவ்வளவு முக்கியம், குழந்தையை வளர்த்தெடுப்பதில் நீங்க எவ்வளவு முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, அல்லாஹ் ஏன் சொல்றான்? குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இருக்கிறது. அதனால தான் 3% உங்களுக்குத்தான் கண்ணியம் செலுத்த வேண்டும். ஒரு குழந்தைகள் பணிவிடை செய்வது யாருக்குத்தான்? அம்மாவுக்கு தான் செய்யணும். அதுக்காண்டி வாப்பாவுக்கு அந்த சில்லண்டு இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். 100%த்துல 3% யாருக்குத்தான்? 100%த்தை 4 பங்கு வச்சா 3 பங்கு யாருக்குத்தான்? அம்மாவுக்கு தான் போகணும். ஏன்? அவர்கள் கர்ப்பத்தில் அவர்கள் சுமக்கிறார்கள், கர்ப்பம் தரிக்கிறார்கள், அதற்காக வேண்டி. அதுக்கப்புறம் 10 மாசம் சுமக்கிறார்கள், அதற்காக வேண்டி.
மூன்றாவதாக பெற்றெடுக்கிறார்கள். அதற்காக வேண்டி, இந்த இதுக்காக வேண்டிதான், இந்த 3 விஷயத்திற்காக வேண்டிதான் நீங்க 3 பங்குகள் உங்களுக்கு அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இப்போ அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, முதல்ல அவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிற முடிவு செய்யப்பட்டிருச்சு. அடுத்து என்ன, அவன் எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்வான், அவனுடைய ஆயுள்கள் அங்கே குறிக்கப்படுகிறது. மூன்றாவது, அவன் நல்லவனா கெட்டவனா, நல்லவனா இந்த உலகத்துல வாழ்வானா கெட்டவனா வாழ்வானா, அதுவும் அது குறிக்கப்படுகிறது. நாலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய வாழ்வாதாரம். ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அங்கே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. ஒரு ஆணுடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, எங்கே அங்கு கணக்கிடப்படுகிறது, எங்கே அங்கே குறிப்பாக்கப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது. எப்போ, தாயுடைய கருவறையில் 4வது மாசத்துல, அதாவது 340 நாள் கழிச்சு உயிர் கொடுக்க போகும்போது அல்லாஹு தாலா இதை எழுத சொல்கிறான். அந்த மலக்குமார்கள் எழுதுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக வேண்டி அவ்வளவு துவா கேட்கணும். யா அல்லாஹ், என் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எது தந்தாலும் சரி, அது உன்னுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டது. ஆனால் நீண்ட ஆயுள் பெற வேண்டும், என் குழந்தை நீண்ட ஆயுள் பெற வேண்டும், என் குழந்தை இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும் அல்லது நல்லவனாக வாழ வேண்டும், என் பிள்ளை செழிப்போடு வாழ வேண்டும். இத்தனை துவாக்களை நீங்க கேட்கணும் தாய்மார்களே. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? அல்லாஹு அக்பர், குழந்தை உண்டானோன்னு டாக்டர் ஒரு போடுவான் பாருங்க. நீங்க அதிகமா வேலை பார்க்க கூடாது, குனியக்கூடாது, நடக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி ஒரு பொம்மை மாதிரி என்ன சோபாவில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அந்த ரிமோட்டை பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுதான் உங்களுடைய வேலை. 4 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இப்படித்தான் நம்மளுடைய ரோபோட் மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் கூட உட்காந்து குனிஞ்சு சுஜூது செஞ்சாலும் தப்புங்கிறான் சில டாக்டர் அப்படித்தான் சொல்றாங்க. குனியாதீங்க, தொழுகாதீங்க, வேணா சேர்ல உட்காந்து அப்படி லேசா அப்படி குனிஞ்சுக்கிறீங்க, இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. அல்லாஹ் தரணும்னு நினைச்சா எப்படி வேண்டாலும் தந்துருவான் தாய்மார்களே. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வாழணும். திருமணம் முடிக்கிற வரையும் தான், திருமணம் முடிச்சுட்டா சில காலங்கள் தான் நமக்காக வேண்டி. குழந்தைகள் உருவாகிவிட்டால் அந்த குழந்தைகளுக்காக வாழ்வதுதான் சால சிறந்தது. அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு தாய் கருவறையில் இருக்கும் பொழுதே, பிள்ளையை சுமக்கும் போதே நீங்க இப்படிப்பட்ட துஆக்களை செய்ய வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஒரு தாய் எதை எண்ணுகிறாளோ, அது அதிகமாக எந்த குணம் இருக்கிறதோ அந்த குணத்தில் தான் அந்த பிள்ளைகள் வளரும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப தாய் தன்னுடைய பிள்ளையை சுமந்திருக்கும் பொழுதே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவளாகும், அல்லாஹ்வை தொழக்கூடியவளாகும், குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதக்கூடியவளாகும், ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவளாகும் இருந்தால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக உலகத்துல வரும். இல்லைன்னா அது மாற்றமாகத்தான் வரும். எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சொல்லிட்டாங்களே. சரி, குழந்தை பிறந்தாச்சு, என்ன செய்யணும்? குழந்தை பெற்று எடுத்தாச்சு, என்ன செய்யணும்? தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வலி இருக்கிறது, அது அல்லாஹ் அக்பர், அது உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலிகள் அது வேற, அதை கணக்கிடவே முடியாது. எந்த ஆண்களாலும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு வலிமை அது. இன்னைக்கு மருத்துவம் உலகம் அதை பார்த்து வியந்து போகிறது. ஆண்களுக்கு உடம்பு பலம் இருக்கும், பெண்களுக்கு உடல்ல பலம் இருக்காது. ஆனா உள்ளம் வலிமை இருக்கிறத ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம், ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம். ஏனென்றால் அந்த உள்ள வலிமை பெண்களுக்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹு தாலா ஆணுக்கும் பெண்ணுக்கும் உதாரணமாக 2 பெண்களை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி உள்ள வலிமை இருக்க வேண்டும். ஆசியா அம்மையார், மரியம் அலைஹிஸ்ஸலாம், எவ்வளவு பெரிய வலிமை! அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை தூக்கி வரும்போது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உள்ள வலிமையை
எப்படி அல்லாஹ் சித்தரிச்சு சொல்லுவான் தெரியுமா? எவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்லுவான் தெரியுமா? ஒரு பெண்ணு அன்று வரை எந்த விதமான அதாவது நாட்டுல மிகப்பெரிய செல்ல பிள்ளையாக வாழ்ந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மிகப்பெரிய செல்ல பிள்ளை, எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு பிள்ளையாக பார்க்கப்பட்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை உருவாயிருச்சு. அது நீண்ட சரித்திரம். அது அல்லாஹ் தஆலா ரூஹை ஊதினான், குழந்தை உருவாயிருச்சு. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பினா, நீங்க காட்டு பகுதிக்கு போங்கண்டு. காட்டு பகுதிக்கு போயிட்டாங்க. போன பிறகு அவங்களுக்கு அந்த குழந்தை வளர அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கஷ்டமாகும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாட்டில், அதாவது அந்த பலஸ்தீன் ஏரியால பேரிச்சம்பழம் மரமே கிடையாது, எல்லாம் ஆலிவாயில் தான், அத்தி மரம் தான் அங்க அதிகமா இருக்கும், பேரிச்சம்பழமே இருக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இவங்க அந்த இடத்தில் ஒரு மரம் பேரித்த மரம் இருந்தது, நஹலத்துன்னு சொல்றான், பேரித்த மரம் இவங்களுக்காண்டி அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுத்தாங்க. அதுல சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், அதை உழுக்குங்க, அதிலிருந்து வரக்கூடிய பழத்தை எடுத்து சாப்பிடுங்கள். தாய்மார்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது, இன்னைக்கு முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் பேரித்தம்பழத்தை அதிகமாக சாப்பிட வேண்டும். ஏனென்றால் அந்த சக்தி கிடைக்கும் அவர்களுக்கு. குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதற்கும் குழந்தை சுகமாக பெற்றெடுப்பதற்கும் அந்த பேரிச்சம்பழம் அது ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த சத்துக்கள், அதுல எல்லா சத்துக்களும் அதுல இருக்கிறது என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. இந்த பிரசவ வலி எப்படிப்பட்ட வலி தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மித்து கபுலஹாதா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இந்த பிரசவ வலி என்னால தாங்க முடியல, இந்த பிரசவ வலிக்கு முன்னால நான் மௌத்தா போயிருந்தா தேவலையேன்னு சொன்னாங்களாம். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இதுதான் அல்லாஹ் தஆலா வலிமை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய வலிமை, அவருடைய உள்ளம் எவ்வளவு பெரிய வலிமையாக இருந்தது. ஆண்களுக்கும் இவர்களைத்தான் உதாரணமாக சொல்கிறான், பெண்களுக்கும் இவர்களைத்தான் உதாரணமாக சொல்கிறான். அதனால அந்த பிரசவ வலி என்பது அடுத்த ஒரு மௌத்தா போயிட்டு திரும்ப உயிர் வர்ற மாதிரி தான். அது மௌத்தா போயிட்டு திரும்ப உயிர் வர்ற மாதிரி தான் அது அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி தர்றான். எவ்வளவு பெரிய அந்த வலிமை இருக்க முடியும். குழந்தை பெற்றெடுத்தாச்சு, இப்ப என்னங்க செய்யணும்? தாய்மார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தை அறிவு சார்ந்தவர்களாக, ஞானம் உடையவர்களாக, மார்க்க மேதைகளாக, மார்க்க கலாச்சாரத்தில் சிறந்த மார்க்க கலாச்சாரத்தில் உடையவர்களாக, இன்னும் உலகத்திலே நல்ல தரம் வாய்ந்த ஒரு குழந்தைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால், நீங்க 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்கணும். அது பிள்ளைக்கு உண்டான ஆரோக்கியம். அது அடுத்தது என்ன தெரியுமா? நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் போது 2 விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, ஒழு செய்து கொண்டு தாய்ப்பால் கொடுங்க. உங்களுக்கு தொழுகக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் இல்லாவிட்டாலும் தாய்ப்பால் கொடுக்கிற சமயத்தில் ஒழு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கொடுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு. அப்படி கொடுத்தால் அந்த குழந்தைகள் வீரத்தீர குழந்தைகளாகவும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாகவும் வளரும் என்பதை நிறைய ஹதீஸ்களை சொல்லப்படுகிறது. மன்னர் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் கேள்விப்பட்டிருப்போம். மைசூர் மன்னர். இன்னைக்கும் இங்கிலீஷ்காரன் பயப்படக்கூடிய ஒரு ஆளுன்னா திப்பு சுல்தான் மட்டும்தான். இந்திய வரலாற்றுல அவரை போன்ற ஒரு மாமன்னர் யாரையுமே பார்த்தது முடியாது. வீரத்திலையும் ஒரு அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் யாரையுமே சொல்ல முடியாது. அவர்களைத்தான் இன்னைக்கு பாடமாக எல்லா புத்தகத்திலையும் வச்சிருக்கிறார். அவருடைய நிறைய விஷயங்கள் லண்டன் மியூசியத்துல இன்னைக்கு வைக்கப்படும். வாள்கள் முதற்கண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சொல்லப்படுகிறது, அவருடைய வாளுடைய வெயிட் மட்டுமே 150 கிலோ சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு வீர தீரமான, எவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்க முடியும். அவங்களுடைய வீரத்தை பத்தி உலகத்துக்கு தெரியாது. அவங்க டெல்லி மன்னருடைய மகளை போய் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பொண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு ஹைதர் அலி போறாரு. அவங்க ஒய்ஃப் அனுப்பி வைக்கிறாங்க, போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு.
டெல்லி மன்னர்கிட்ட போய் கேட்குறாங்க, என் மகனுக்கு வந்து உன் மகளை திருமணம் முடிச்சு வைக்கிறான். ஏன்னா அரசர்கள் அரச குடும்பத்துல தானே திருமணம் முடிச்சுக்குவாங்க. அப்படி கேட்கும் போது அவர் டெல்லி மன்னர் சொல்லிடுறாரு, என் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்ல நான் ஒரு புலியை வளர்க்குகிறேன், அந்த புலியை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் என் மகள் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பார்த்தா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, நம்ம ஏன் இந்த இதுல வந்து விஷப்பரீட்சையில போய் நம்ம ஏன் உயிரை பணைய வச்சு நம்ம வந்து அந்த பொண்ணை கட்டணுமா, வேண்டாண்டு இவர் திரும்பி வந்துடுறாரு. ஹைதர் அலி திரும்பி வந்துடுறாரு. மனைவி கேட்குறாங்க, என்ன ஆச்சு, அதெல்லாம் சரி செட் ஆகுதுமா அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா சொல்லுங்க என்ன ஆச்சு. அவங்க சொன்னாங்க, அவங்க நடந்தது சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு புலியை வளர்க்குறாங்களா, அந்த புலியை வென்றால் மட்டும்தான் தான் மகளை கட்டி கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, என் மகன் அந்த புலியை வெல்லுவான், நீங்க போய் சம்மதம் சொல்லிட்டு வாங்க, டேட் குறிச்சிட்டு வாங்கன்னாங்க. இந்த அம்மா இவங்களுக்கு பயம், என்னம்மா சொல்ற, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தானே, நீங்க போங்க இன்ஷா அல்லாஹ் அவர் வெற்றி பெறுவார். அதே மாதிரி போனாங்க. நாள் குறிப்பிடப்பட்டது, நாளும் வந்தது. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் திப்பு சுல்தான் அந்த புலியை ரெண்டாக வாயை பிச்சு எடுத்து வென்றுட்டார். பாஞ்சு வந்த புலியை பிடிச்சு என்ன செஞ்சாரு, ரெண்டா வாயை பிச்சு எடுத்துட்டார். இப்ப திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருமணம் முடிஞ்ச பிறகு ஹைதர் அலி தன் மனைவிட்ட கேட்கிறாரு, எப்படிமா அவன் புள்ள வந்து ஜெயிப்பான்னு எப்படி உனக்கு தெரியும்? அப்பதான் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஹதீஸில் மனப்பாடம் செய்திருக்கிறேன். என்ன தெரியுமா, எந்த ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது ஒழுவுடன் இருந்து பிஸ்மி சொல்லி கொடுத்தால் அந்த பிள்ளை ஆரோக்கியமாகவும் மிகப்பெரிய வீரனாகவும் மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தையாகவும் வளரும் என்பதை நான் ஹதீஸ்ல படிச்சிருக்கிறேன். அதிலிருந்து என் பிள்ளைக்கு ஒழு செய்யாமல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லாமல் நான் தாய்ப்பால் கொடுத்ததே இல்லை என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். அதனால்தான் இன்னைக்கு திப்பு சுல்தான் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்து வைத்திருந்தார். மிகப்பெரிய மார்க்க மேமேதையாகவும் இருந்தார், அதே நேரத்தில் நாட்டுடைய அரசராகவும் வீரராகவும் இருந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. நம்முடைய பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்க வேண்டும். டிவிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு பால் கொடுக்கிறது அல்ல, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு பால் கொடுப்பதல்ல. தாய்ப்பால் கொடுக்கும் போது அது உங்களுடைய தாய்ப்பால் மட்டுமல்ல, ஈமானிய உணர்வுகளையும் நீங்கள் ஊட்டி கொடுக்க வேண்டும். அப்பொழுதே நீங்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, அந்த பிள்ளை பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க சொல்லி கொடுக்க வேண்டும்? அந்த பிள்ளைகளை பேச போகும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அந்த குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிருச்சா, அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹுசாலின், அந்த பிள்ளைகள் பேச ஆரம்பித்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு 3 நற்குணங்களை கற்றுக் கொடுங்கள், 3 குணங்களை கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்க. முதல் குணம் என்ன தெரியுமா? ஹுப்பு நபியிக்கும், உங்கள் நபியுடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியம் இருந்தா மட்டும்தான் மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக அது வளரும். ரசூலுல்லாஹ் மீது மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக வளரும். அந்த பற்று இல்லை, அந்த பிரியம் இல்லை என்றால், இன்னைக்கு எத்தனை பெண்கள் பேசுறாங்க தெரியுமா? எல்லாம் பார்த்திருப்பீங்க. எங்க தளபதி மாதிரி வருமா, எங்க தளபதியை பாக்குறதுக்கு என் புருஷனே வேணான்ட்டு நான் வந்துடுவேன், என் புருஷன் தடுத்தாருன்னா புருஷனையே வேணான்ட்டு வந்துடுவேன், என் பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். என்னென்ன வார்த்தைகள்! அல்லாஹ் அக்பர். சில வார்த்தைகள் ஒரு பொண்ணு பேசுறதுக்கு முந்தா நாள், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்கறதுக்கு அதாவது காது கூசுது, அந்த மாதிரியான வார்த்தைகள். நாங்க அக்காவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், மனைவியாகவும் இருப்போம். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய வார்த்தை! யாருக்கு முன்னால? ஒரு கூத்தாடிக்கு முன்னால நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகளா இது? எந்த கலாச்சாரத்தில் போகிறோம்? ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய அந்த பிரியம் அந்த பிள்ளைக்கு ஊட்டக்கூடிய வயதில் ஊட்டல, அதனால தான் அந்த பிரியம் இல்லாமல் போனது. ஆரம்பத்திலே ஊட்டி இருந்தால் அந்த பிள்ளை மார்க்கப்பட்டுள்ள உள்ள குழந்தையாக இருக்குமா இல்லையா? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் அதாவது மாற்று மத சகோதரர்களோடு ஓடுகிறது தெரியுமா?
உம்மாவும் தேவையில்லை, வாப்பாவும் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எவனோடு நான் ஓடுவேன்? கடைசியில வாழ்க்கை நாசமா போய் சிலது இறந்து போகிறது, சிலது திரும்பி வருகிறது. ஏன்? மார்க்கப்பற்று அங்க இல்லை. அந்த மார்க்கப்பற்றுக்கு என்ன செய்யணும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பேச ஆரம்பித்து விட்டாலே என்னுடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்கள், என் பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது குணம் என்ன தெரியுமா? வஹுப்பு அஹ்லி பைத்திஹி, என் குடும்பத்துடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். என் குடும்பத்துடைய நேசம் என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய மரியாதை என்ன, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, இதை நீங்கள் முதல்ல கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் மத்ததை பார்க்கலாம். மூணாவதாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ கிராஅத்தில் குர்ஆனி, குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். குர்ஆன்னா என்னது? குர்ஆன் மட்டுமல்ல, மார்க்க கல்வியை. மார்க்க கல்வியை மூணாவதாகத்தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. முதல்ல என்னுடைய பிரியம், இரண்டாவது என் குடும்பத்துடைய பிரியம், மூணாவது தான் மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அப்பொழுதுதான் அந்த மார்க்க கல்வியில ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இன்னைக்கு ஏன் ஒரு நடிகனோட போறாங்கன்னு சொன்னா, நடிகனுடைய படத்தை பார்த்து 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 ஈர்ந்து போய் தான் அவன் என்ன செய்தாலும் சரி என்று சிந்திக்கிறதே கிடையாது. ஆனா நமக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, ஒரு புருஷன் இருக்கிறானே, பிள்ளை இருக்கிறான், அதெல்லாம் எதையும் யோசிக்கிறது இல்லை. முட்டாள்தனமாக இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவன் எப்படி வாழ்றான்? வேற ஒரு கூத்தாடியோடு இருந்துகிட்டு தம் மனைவியே டைவர்ஸ் விடுற அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சு. மனைவி என்ன செய்யறா? டைவர்ஸ் நோட்டி விட்டா, எனக்கு இவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தெரிகிறான். இந்த பெண்கள் இப்படி சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க. என்ன நடக்குதுன்றே தெரியல, எப்படி உலகம் போகிறதுன்றே தெரியல, எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் என்ற அந்த சித்தாந்தங்கள் கூட இன்னைக்கு தெரியாமல் போய் கொண்டு இருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு மட்டும் இருக்கிற தாய்மார்களே, فإن حملة القرآن في ظل الله يوم لا ظل إلا ظله مع أنبيائه وأصفيائه. இந்த ஒழுக்கத்தோடு குர்ஆனை கற்று, குர்ஆனை சுமர்ந்து அல்லது மார்க்க கல்விகளை கற்று அந்த பிள்ளைகள் குர்ஆனின் பிரகாரம், மார்க்கத்தின் பிரகாரம் வளர்ந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளையில் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நிழலில் நபிமார்களோடு, வலிமார்களோடு, நல்லடியார்களோடு அந்த குழந்தைகள் இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொல்லி தர்றாங்க பாருங்களேன். இது தாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவும் நமக்கு சொல்லி தருது. இன்னைக்கு அதாவது சில நல்லடியார்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னாலே பெரிய அலர்ஜி அன்னைக்கு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம், எங்களுக்கு நேரான பாதையை தா. எந்த நேரான பாதை? உன்னால் அருள் செய்யப்பட்ட நல்லடியார்களுடைய பாதை. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நல்லடியார்களை பின்பற்றணும், அவருடைய ஹிஸ்டரிகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும், வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சிருக்கணும், அவர்களுடைய பாடங்களை படித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், உன்னுடைய கோபத்திற்கு ஆனால் அவர்களும் உன்னால் வழிகெடுக்கப்பட்டவர்களுடைய பாதையும் அல்லாத நல்லடியாருடைய பாதை எங்களுக்கு காட்டிக்கொடு என்று சொன்னால், அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள், கோபமாக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னது? நல்ல பாதையும் தெரிஞ்சிருக்கணும், தீய பாதையும் தெரிஞ்சிருக்கணும். அதில் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து போவது நம்முடைய கடமை என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியில் வந்துதான் உன் மார்க்கத்தை கற்றுக்கொண்டால் எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிழலில் எப்படி இருப்பாங்க? நபிமார்களோடு, நல்லடியார்களோடு அந்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்றும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு கண்ணியத்தோடும் மரியாதையோடும் ஒழுக்கத்தோடும் வளர்த்து எடுக்கணும் தெரியுமா? அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசு வரப்போகும்போது அந்தந்த விளக்கங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வயசு போனவொன்னா 6 வயசா இருக்குன்னு சொன்னா, என் மவனை வாப்பாக்காரடி சரி மவன்கிட்ட பேசுறதே இல்லை. என்ன கேட்டா, என் அவன் என்ன மவன்டா என்ன கொம்பா முளைச்சிருந்து பேசினா என்ன, அவன் என்ன உனக்கு எதிரியா? பேசுறதே இல்லை. சில இடங்கள்ல மகள்கிட்ட பேசுறது இல்லை. கூப்பிட்டு வச்சு பேசணும்.
7 வயசு 10 வயசு ஆச்சுன்னா வாப்பாங்க உட்கார்றா, என்னடா விஷயம், நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, நல்லா உன்னுடைய நண்பர்கள்லாம் எப்படிப்பட்ட நண்பர்கள், உன் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, உமாவும் பேசணும் வாப்பாவும் பேசணும். உமாவுக்கு அவங்களுக்கு சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, வாப்பா அவங்க சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆம்பளை இல்லை நான் பையனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன், பொம்பளை பிள்ளைக்கு உமா சொல்லிக் கொடுக்கணும், அப்படி கிடையாது. ஆண்களுக்கு ஆண்களும், ஆணும் சரி பெண்ணும் சரி, உமாவும் சரி வாப்பாவும் 2 பேருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நடக்கணும், வெளி உலகத்தில் எப்படி நடக்கணும், உன்னுடைய நண்பர்கள் எப்படி இருக்கணும், உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட நல்லவர்களோடு நீ சேர வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, உன்னை பற்றி தெரியணுமா, ஒரு மனிதனை ஒரு அடியானை பற்றி தெரியணுமா, அவருடைய நண்பர்கள் யார் என்று பார், அவர் நண்பர்களை வைத்து நீ தெரிந்து கொள் இவன் இப்படிப்பட்டவன் என்று. அவனுடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவனும் நல்லவன், அவன் தீயவர்களாக இருந்தால் அவனும் தீயவன் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு ஒரு நண்பனுடைய குணம்தான் வரும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா. அபூபக்கர் சித்தீக் அந்த நண்பனுடைய அந்த வார்த்தையை எப்படி அழகா சொல்லி தருவான் தெரியுமா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த ஹிரா குகையில போகும்போது சானியஸ் நைனி அப்படின்னு அல்லாஹ் தஆலா, இருவரில் ஒருவர் அப்படிமா. அவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா அது. அந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்ம அந்த பழக்கத்துல சொல்றது, உடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்களே இல்லையா, இதுக்கு பேரு தாங்க சொல்றது என் நண்பன், நாங்க 2 பேரு தான் ஆனா ஒரே உயிர்ண்டு சில பேர்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை குர்ஆன்ல பதிவு செய்றான். சானியஸ்னைனி, இருவரில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே ஒருத்தர் பேராவா தான் பிள்ளைக்கு வச்சுட்டாரு, சானியஸ்னைனி அப்படின்னு பேர் வச்சுட்டாருங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த வார்த்தை அங்கீகாரம் அது. இந்த 2 பேரையுமே அல்லாஹ் எப்படி ஒப்பிட்டு, எவ்வளவு அழகான ஒரு நட்பு அப்படிங்கறத ஒப்பிட்டு கடைசி காலம் வரை, ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் சிறுபிராயத்திலிருந்து 2 பேரும் நண்பர்கள், உற்ற நண்பர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள் என்பதை தெரியணுமா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பார்த்தா போதும் ரசூலுல்லாஹ் யார் என்று தெரிந்து போய்விடும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மட்டுமல்ல, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் நினைக்கிறேன், சரியா பேர் தெரியல, அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹுக்கு 1000க்கும் மேற்பட்ட அந்த முஅஜிசாத்துகள் இருக்கு, அற்புதங்கள் இருக்கு. நபி என்று வாதிடுவதற்கு 1000க்கும் மேற்பட்ட முஅஜிசாத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அவங்க சொல்றாங்க, ஒரு குர்ஆனும் ஒரு முஅஜிசாத் தான், குர்ஆனும் ஒரு முஅஜிசாத் தான். எதுவுமே அல்லாஹ் கொடுக்கலன்னு வைக்கல, குர்ஆனும் கொடுக்கல, சந்திரனை பிளக்கல, ஏன்னா மெஹராஜுக்கு போகல, இந்த 2 விரலுக்கு மத்தியில் 1400 சஹாபாக்கள் தண்ணீர் அருந்தினார்கள். 2 விரலுக்கு மத்தியில், ரசூலுல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் தண்ணீர் ஊத்தி கொண்டே இருந்தது. 1400 சஹாபாக்களும் தண்ணீர் குடித்து தன்னுடைய வாகனங்களுக்கும் தன்னுடைய கால்நடைகளுக்கும் தண்ணீர் புகட்டி விட்டு எல்லா பாத்திரத்திலையும் பிடிச்சியும் வச்சாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம். எந்த அற்புதமும் கொடுக்கலன்னு வைங்கள, ரசூலுல்லாஹ் யார் என்று தெரிவதற்கு சஹாபாக்கள் என்ற ஒரு அற்புதம் போதும் என்று சொல்லுவார்கள் இமாம்னா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதை அப்படியே நிரூபிச்சு காட்டினவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு வாழ்க்கையை எடுத்து நடத்த, இப்படித்தான் நண்பர்கள்னா இப்படித்தான் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு பழகுறாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அவர்கள் தோழமை கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அதை நம்ம கரெக்டா ஆராயணும். அந்த 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 7 வயசுக்கு மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொன்னாங்க தெரியுமா. 7 வயசாகிவிட்டால் உங்களுடைய படுக்கைகளை விட்டு நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். அவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தை.
உங்களுடைய படுக்கையை விட்டும் அவர்களை ஒதுக்கி வையுங்கள். 7 வயசுல நீங்கள் தொழுகைக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். 10 வயசாயிட்டா அடிச்சு தொழுக வையுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணையே உருவான காருண்ய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் கூட எதிரியை அடிப்பதற்கு யோசிப்பவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள். எதிரியை அடிப்பது ரசூலுல்லாஹ்வுடைய கையால சில பேர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருந்தவர்கள். எந்த இடத்துல யாரையும் அடிக்கணும்னு சொன்னதே கிடையாது. ஆனால் பிள்ளைகளை தர்பியத்திற்காக வேண்டி, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, தொழுகையுடைய விஷயத்திற்காக வேண்டி அடியுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் அடிச்சு தொழு வைக்க சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைகள் கட்டுப்பட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் இப்படி சொல்றாங்க, கண்டிப்போடு வளருங்க. ஏன்னா ஒழுக்கத்துடைய விஷயத்தில் நீங்க கம்ப தூக்கலன்னு வைங்களேன், அந்த பிள்ளைகள் தடுமாறி போய்விடுவார்கள். அதாவது சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் செய்தி படிச்சீங்களா என்னன்னு தெரியல. அதாவது சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் இந்த இடத்துல பொருத்தமா இருக்கிறதுக்காண்டி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சினிமா நடிகன், அதாவது ஷாருக் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய சினிமா நடிகன், ஹிந்தியில ஃபேமஸான ஆளு. அவனுடைய மகன் போதைப் பொருள் வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்குது. அவன் பெரிய கோடீஸ்வரன். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அது ஹலாலா ஹராமா அதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம். அது இப்ப என்னன்னா, போலீஸ்ல அவன் போதைப் பொருள் வச்சிருந்தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிடிபட்டு வந்தாச்சு. பிடிபட்டு வந்த உடனே வாப்பா இங்க வக்கீலோட போற பிள்ளைய இதுல எடுக்கலாம், விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பாப்பா வக்கீலோட போறாரு. போனா வக்கீல் உட்காந்துருக்குறாங்க, பாப்பா உட்காந்துருக்காரு. கூட சும்மா யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் தானே போவாங்க, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. போலீஸ்காரரு அவரை கூப்பிட்டாரு, அந்த பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே பக்கத்துல வந்த உடனே ஓங்கி பலாறு ஒரு அறை ஒன்று அரட்டாருல. யாரு? அந்த போலீஸ்காரன் அந்த மகனை ஓங்கி பலாறு ஒரு அறை ஒன்று விட்டாப்புல. அப்ப சொன்னாப்புல, ஷாருக் கான், உங்க மகனை நான் அடிக்கணும்லாம் அடிக்கல, உங்க மகனை நான் அடிக்கணும்லாம் அடிக்கல. நீங்க கேட்டு வந்திருக்கிறீங்க, இது ஒரு பெரிய கேஸ் இல்லை, இதை நாங்க ரிலீவ் பண்ணிடுவோம், நீங்க எடுத்து கூட்டிட்டு போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு புத்தி வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் அடித்தேன். அடிக்கக்கூடிய வயதில், கண்டிக்கக்கூடிய அந்த 10 வயசு, 7 வயசுலேருந்து 10 வயசில் நீங்கள் அடித்திருந்தால் இவன் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க மாட்டான். உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய மதிப்பு என்ன, இந்த இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முச்சூடும் உங்களை பத்தி தெரியும். இந்தியாவில் மிகப்பெரிய பிரபலியமான மனிதர்கள் என்று உலகத்துல சர்வே எடுத்தானுவான். அதுல 3 பேரை சர்வே எடுத்தானுங்க. 3 பேரும் இஸ்லாமியர்கள். ஒன்று அப்துல் கலாம், 2வது AR ரஹ்மான், 3வது ஷாருக் கான். 3 பேருமே பிரபலியமான, உலகத்துல பிரபலிய முஸ்லிம்கள் பிரபலியம். ஆனா அப்துல் கலாம் என்பது அது வேறு விஷயம். இந்த 2 பேரும் சினிமா துறையில் உள்ளவங்க. அதை நான் பெருமைக்கு சொல்லல. இந்த இடத்தில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒரு புத்திக்காக வேண்டி சொல்றாங்க. அந்த போலீஸ்காரன் என்ன செய்யறான், ஓங்கி கன்னத்துல ஒரு அறை ஒண்ணு விட்டு, அடிக்கக்கூடிய வயதில் நீங்கள் அடிக்காததினால் இப்பொழுது என்கிட்ட அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்கு முன்னால என்கிட்ட அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் புகட்டி கொடுத்தார்ல. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கண்டிக்கக்கூடிய வயதில் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் ஊரு அவனை திருத்தும், ஊரு மக்கள் அவனை திருத்துவார்கள், அல்லது அதிகாரிகள் அவனை திருத்துவார்கள், அல்லது ஊரு மக்களுடைய சாபத்தை வாங்கி கொண்டு இருப்பான். நம்ம பிள்ளைய நம்ம தாங்க திருத்தணும். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். அதை தாண்டி இன்றைய காலத்துல ஆம்பளை பிள்ளை விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன 7 வயசா இருந்தாலும் போன் ஒரு தனித்தனியா வாங்கி கொடுத்துறாங்க. இன்னைக்கு எல்லா வீட்டுலயுமே எத்தனை பிள்ளை இருக்குது அத்தனை பிள்ளைகளுக்கும் போன்.
அல்லாஹ் அக்பர். விரிவா சொல்லுவதற்கு டைம் இல்லை, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அதனால விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நோக்கம் என்ன தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய அந்த வயசு, அவர்களை நல்ல வழியில் திருத்தக்கூடிய வயசு என்ன தெரியுமா? 7 to 10. இந்த வயசுல உங்க பிள்ளைகளை சரியான வழியின் பக்கம் நீங்கள் செலுத்துவீர்களே ஆனால் அந்த பிள்ளை எந்த காலத்திலும் தடுமாறி போகாது, எந்த காலத்திலும் உங்களை விட்டு தடுமாறி போகிறாது. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஒரு நண்பர்களாக இருக்க வேண்டும். ஆண் ஒரு நண்பனாக இருக்க வேண்டும், வாப்பா ஒரு நண்பனாக இருக்கட்டும், அம்மா ஒரு தோழியாக இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு பெண் பிள்ளைகளுக்கு வாப்பா ஒரு தோழனாகவும் அம்மா ஒரு தோழியாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தது? ரசூலுல்லாஹ் தானே சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்னென்னதை இப்படி செய் என்று சொல்லி கொடுத்தது யார்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அதுக்காண்டி ஒவ்வொரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. உலகத்துடைய நடைமுறை பெண்களுக்கு தெரியாது, வெளி உலகத்தை பற்றி ஆண்களுக்கு தான் தெரியும். அந்த வெளி உலகத்துடைய சிந்தனைகள் என்ன, எப்படி இருக்கிறார்கள், ஆண்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, பெண்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசுகள் வரும்போது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனுடைய கடமை. யார் சொல்லிக் கொடுக்குறா? அப்படியே விட்டுறாங்க. கேட்டா நம்ம நண்பனோட போறான். இந்த தெருவில் இந்த ஊர்ல தயவு செய்து நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல தாய்மார்களை, நான் எப்படிதான் 12-1 மணி வரை நீங்க பிள்ளைகளை வெளியே விடுறீங்களோன்னு எனக்கு தெரியல. கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையே. நம்ம எங்க போனா எங்க வர்றா, விடிய விடிய விளையாடுறான் நோம்புடைய காலத்துல. அதுக்கப்புறம் தூங்குவான் பாருங்க, அசருக்கு தான் எஞ்சி வர்றான். அன்னைக்கு ஒருத்தர் எஞ்சி வந்தா, என்னடா இப்பதான் வர்ற தூங்கி எஞ்சி, இப்பதான் சுபு தொழுது தூங்கினா இப்பதான் எஞ்சி வர்றாங்கிறான். லுகரும் இல்லை, சுபுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் நோம்பு. யோசிச்சு பாருங்க தாய், விடிய விடிய விளையாடுறான் நம்மால. இந்த நோம்புலையும் இன்னைக்கு சீட்டாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, மும்முரமா நடக்குது. நோம்புலையும் சில பேர்கள் சொல்லத்தே ஆகணும், என்ன தப்பு என்ன இருக்கு? சாராயம் குடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பகல்லையும் குடிக்கிறான், இரவுலையும் குடிக்கிறான், பகல்ல பப்ளிக்ல டீ குடிக்கிறான். நம்மால நேற்று பாக்குற ஒருத்தர் அழகா வர்றாரு. என்ன 5 மணி இருக்கும், டீ கடையில இருந்து அழகா டீயை குடிச்சிட்டு வடையும் திண்டு விட்டு, இவருக்கு 5 மணிக்கே நான் நினைச்சுக்கிட்டேன் 5 மணிக்கே அழகா நோம்பு தோக்க வச்சுதான் போட்டுருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இஸ்லாமிய ஊரு, எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஊரு. இந்த ஊரை பற்றி எவ்வளவு பெருமை பொங்க பேசக்கூடிய ஒரு இடத்துல, சரி உனக்கு நோன்பு வைக்க முடியலன்னா அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பக்குவத்தை யார் சொல்லி கொடுக்காது? சொல்லி கொடுத்திருக்கணும், சொல்லலையே. நீங்க அப்படித்தானே போய் கொண்டு இருக்கிறது. இஸ்லாமியர்கள் பார்த்து முகம் சுளிக்கும் அளவிற்கு அல்லவா இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அம்மா, ஒரு டாக்டர் அம்மா இன்னைக்கு பேசுது, இஸ்லாமியர்களை ஏன் பிடிக்கும் தெரியுமா? இஸ்லாமியர்களை ஏன் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள், வலைக்கும் அஸ்ஸலாம் என்று அங்கே பதில் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உடைய நன்மை என்ன? நீ நல்லா இரு என்று அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. அந்த பொண்ணு அப்படி சொல்லுது, அது ஒரு பெண் டாக்டர், அந்த பெண் அப்படி சொல்லுது. இஸ்லாமியர்கள் நீ நல்லா இரு என்று சொல்வார்கள், திருப்பி அங்கிருந்து நீனும் நல்லா இரு என்று சொல்வார்கள். இது எந்த மதத்திலும் இல்லை, இஸ்லாத்தில தான் மட்டும் நான் தெரிஞ்சு கொண்டேன், அதனால எனக்கு இஸ்லாம் மதம் பிடிக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோங்க? இந்துக்கள் கூட இஸ்லாமியர்கள் வேலைக்கு வர்றவங்க கூட இஸ்லாமியர்கள் நோன்பு வைத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று சாப்பிட்றான், ஒளிஞ்சு நின்று சாப்பிட்றான். நேற்று ஒரு அம்மாட்ட போய் பழம் வாங்க போயிருந்தான், கொய்யா பழம். அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன உங்களை பார்க்கவே முடியல, ஏன்னா அந்த அம்மாட்ட எப்போ வாங்க கொய்யா பழம் நல்ல ரேட்டும் கம்மியாகவும் இருக்கும், நல்லாவும் தரும். என்ன உங்களை இப்போ பார்க்கவே முடியல? நான் சொன்னேன், நோம்புல இல்லைன்னா வெளியே வர்றது இல்லைம்மா, நான் பள்ளியாசிலே இருந்து சரியான வெயில், நோம்பு பிடிச்சிட்டு வெளியே போறது. அந்த அம்மா கேட்குது, ஆம்பளைமா நோம்பு வைப்பீங்க அப்படின்னு கேட்குது. என்னம்மா ஆம்பளைங்க நோம்பு வைக்க நீங்க கேட்குற என்ன விஷயம் அப்படின்னா, உங்க ஆட்கள்லாம் நிறைய பேர் டீ குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்களே, சாப்பிட்டுக்கிட்டு தெரியுறாங்களே. அப்ப எப்படி விளங்கி வச்சிருக்கு பாருங்க ஒரு இந்த அம்மா. இன்னைக்குள்ள நிறைய ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இஸ்லாமிய கலாச்சாரம், அந்த ஒழுக்கம், அந்த அது என்னென்ன தெரியாம இன்னைக்கு பப்ளிக்ல மற்ற நாட்களை போன்று பகல் நேரத்திலையும் டீ குடிப்பது அல்லது சாப்பிடுவது, இதை கடையில் செய்வதனால் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? இந்துக்களுக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஆண்கள் நோன்பு பிடிக்க மாட்டாங்க போல் இருக்கு, பெண்கள் மட்டும்தான் நோன்பு பிடிப்பாங்க போல் இருக்கு. எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை வீணடித்து வைத்திருக்கிறார்கள்.
நேரம் போய் கொண்டு இருக்கிறது தாய்மார்களை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்து அந்த வாலிப வயசுல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியை நம்ம பேசுவோம். ஏன்னா இது நிறைய பேசலாம். இது நம்முடைய இந்த 10 வயசுக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை சரியான ஒழுக்கத்தோடு வளர்க்கணும் தாய்மார்களை. இன்னைக்கு மிகப்பெரிய சவாலா போய்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய சவால். இதனால ரொம்ப கவனமாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் புள்ள கேட்க மாட்டான், என் புள்ள அதாவது பள்ளியாசல்ல என்னைக்கும் சில நேரங்கள்ல என்னைக்கும் சில நபர்களுக்கு அடிக்கடி வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? 3 வயசு 4 வயசு 5 வயசு பள்ளவுல முன்சஃபுல அந்த மோதினாருக்கு பக்கத்துல நிக்க வச்சுக்கிறது. முன்சஃபுல வைக்கிறது. சஃபே கூடாதுன்றாலும் கேட்கறது இல்லை. நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகளை ஏன் வளர்த்துறீங்க? சின்ன பிள்ளைங்க தொழுக வரும், அப்பதானே பழக்கம் வரும். நான் கேட்கறது, உங்க பழக்கத்தை 10 வயசுல கொண்டு வாங்க முதல்ல அப்படிங்கிறது. 10 வயசுல கூட்டிட்டு வாங்க உங்க பிள்ளைய பள்ளியாசலுக்கு. அதுதான் தொழுகை கடமை. 3 வயசுலயும் 4 வயசுலயும் அவன் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சுஜூதுல இருக்கும் போது கையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், சிரிக்கிறான். அது உங்களுடைய தொழுகை கெட்டு போகிறது. இமாம் என்ன நம்ம திடீர்னு நம்ம சிரிக்குவான், நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆனா நம்ம ஓதுறதுல தப்பு வந்துருச்சு, யாராவது பின்னாடி எடுத்து கொடுக்குறாங்களோ என்ற சிந்தனை கூட அங்க போய் விடுகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவன் பள்ளியாசலுக்கு வர்றான். பள்ளியாசலுக்கு வர்றது பெருசு அல்ல, அவன் ஒழுக்கமாக அடுத்தவனுடைய தொழுகையை கெடுக்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு நீ பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறியா? அது இல்ல. தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஓடுவான், குறுக்கால பரலுவான், எல்லாம் செய்வான், ஓண்டு கத்துவான். 10 வயசுல கூட்டிட்டு வான்னா டியூஷனுக்கு போறான் அஜருக்கு. என் சொல்லே கேட்கறது இல்லை அஜருக்கு. என் பேரன் டியூஷனுக்கு போறான் அஜருக்கு. உன் படிப்பு அவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அஜருக்கு. ஏன் இந்த ஹோம்ஒர்க்கு தான் உனக்கு வாழ வைக்க போகுதா? நாளைக்கு சொர்க்கத்துல ஹோம்ஒர்க்கு தான் உன்னை நரகத்தை விட்டு தடுக்க போகுதா? அன்னைக்கு 3 வயசா இருக்கும்போது எந்த கத்து குதிச்ச? எப்படி வளர்க்கணும், எந்த வயசில் எதை செய்யணும் என்ற பக்குவங்கள் இல்லாமல் இன்னைக்கு போய்விட்டது தாய்மார்களே. அதனால நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்னா நரகத்தை விட்டு நம்மளை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வளர்ப்பு சரியான வளர்ப்பு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பேசிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்தவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அல்லாஹ் வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم وأنت خير الوارثين. اللهم وأنت خير الوارثين. اللهم بارك لنا في شهر رمضان. اللهم ارحمنا شهر رمضان. اللهم بلغنا شهر رمضان مع الصحة والعافية. يا الله எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. யா அல்லாஹ் இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெண்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த தெருவாசிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. அனைத்து குடும்பத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த குடும்பத்துடைய இந்த வீட்டுடைய குடும்பத்தால் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, இதற்கெல்லாம் யாரெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்களோ, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருகிறார்களோ, யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, யாரெல்லாம் அன்பளிப்புகளை கொடுத்து யா அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பை வழங்கி பரக்கத்து செய்வாயாக. உயர்தரமான வாழ்க்கை வாழச் செய்வாயாக. அந்தஸ்துள்ள வாழ்க்கை வாழச் செய்வாயாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக்கொள். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலே மௌத்தாகிவிடக் கூடாது நாயனே. எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் யாரும் சிறு வயதிலே மௌத்தாகிவிடக் கூடாது நாயனே. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் சிறு வயதிலே மௌத்தாகிவிடக் கூடாது நாயனே. யா அல்லாஹ் இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் யா அல்லாஹ் இங்கு கூடி இருக்கக்கூடிய எல்லாருடைய குடும்பத்திலும் உள்ள பிள்ளைகளும் யா அல்லாஹ் இந்த தெருவாசிகள்
பிள்ளைகள், வந்தவர்கள் வராதவர்கள், இந்த ஊர்வாசி உலகத்தில் உள்ள எல்லா குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளும் யா அல்லாஹ் சிறு வயதிலே மூத்தாய் விடாமல் பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமுள்ள குழந்தைகளாக பெற்றெடுத்து நாங்கள் அவர்கள் ஆரோக்கியமாகவே வளர்க்க வேண்டும். எல்லா விதமான ஆரோக்கியமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் நாயனே. அதற்கு நீ அருள் செய்வாயாக. நீண்ட ஆயுள்கள் வாழ வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக. எல்லா வளங்களையும் நீ கொடுத்து அருள் புரிவாயாக. நல்லா பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் குர்ஆனுடைய மீதும் அவர்கள் அதிகம் பற்றுள்ளவர்களாக, அதிகம் பிரிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாயனே. எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் நாளை மறுமை நாளை உன் அரசின் நிலையில் நாங்கள் இருந்து எங்கள் நபிமார்களோடு, சித்தீக்கீன்களோடு, சாலிஹீன்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நீ அதற்கு அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை யா அல்லாஹ் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் யா அல்லாஹ் தொழுகாமல் இருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் தொழுகையாளிகளாக நீ ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் வணக்கசாலிகளாக ஆக்கி யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நீ ஆக்கி யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் அவரவருடைய ஜோடிகளுக்கு யா அல்லாஹ் தகுந்த மாதிரி நடந்து கொள்ளும் பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். பெண் பிள்ளைகள் யா அல்லாஹ் கணவனுக்கு கட்டுப்பட்டும் அந்த நிலையிலையும், ஆண் பிள்ளைகள் யா அல்லாஹ் எங்க அவருடைய மனைமார்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்து சகஜமாக வாழும் அந்த பாக்கியத்தை நீ கொடுத்து அருள்புரி யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் வாலிபையோட தீமையை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் வாலிப சேட்டைகளில் இருந்து நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வாலிபத்துடைய அந்த அனாச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வாலிபத்துடைய அந்த செயல்பாட்டிலிருந்து யா அல்லாஹ், தவறான செயல்பாட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல்கள் உன்னிடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தில் பெற்று வந்து நாயனே. அந்த வாலிபத்தில் யா அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தருள் யா அல்லாஹ். வயோதிக காலத்தில் எங்களை கண்ணியமாக நடந்து கொள்ளும் அந்த பாக்கியத்தை கூடிய யா அல்லாஹ். எங்களை எந்த சூழ்நிலை உதாசீனப்படுத்தி விடாமல் காப்பாற்று யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் எங்களை உதாசீனப்படுத்தி யா அல்லாஹ் அவர்கள் சாபத்தை வாங்கிக் கொள்ளக்கூடாது நாயனே. அவர்களுடைய ஜோடிகளுடைய சொல்லை கேட்டோ அல்லது வேறு எந்த காரணத்தை கொண்டோ யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது நாயனே. அவர்கள் எங்களுக்காக அன்பாக இருந்து கொள்ள வேண்டும். வயோதிக காலத்தில் எங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு உண்டான செலவினங்களை எங்களுடைய பிள்ளைகள் தான் செலவு செய்ய வேண்டும் நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் யா அல்லாஹ் கையில் ரிஸ்கை நீ விசாலப்படுத்தி கொடு யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அந்த விசாலமான தன்மையை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஜோடிகளும் எங்களை யா அல்லாஹ் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் உள்ள அந்த ஜோடிகளை ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அவர்களுக்கு வரக்கூடிய ஜோடிகள் எங்களை ஒதுக்கி விடாமல் அதன் மூலமா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சண்டைகளில் இருந்து அவர்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் எல்லா நலவுகளையும் நீ தந்தருள் யா அல்லாஹ். எல்லா விதமான தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளாக ஆக்கிவிடாத நாயனே. ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளாக ஆக்கிவிடாத நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அடிக்கடி ஏதாவது நோய் வந்து விடுகிறது, அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்க, அடிக்கடி மண்டை உடைச்சு ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு ஏதாவது ஒரு நோய்களோடு வந்து கொண்டு இருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் அப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவர்கள் உடல் உறுப்புகளை, எங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சிறுபிராயத்திலே கையை ஒடித்து காலை ஒடித்து அவர்களுக்கு இயலாதவர்களாக, வாலிப காலத்தில் உழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இயலாதவர்களாக நீ ஆக்கிவிடாத நாயனே. அவர்களை நீ அல்லாஹ் நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு தவறுகள் நடந்து அது எங்கள் பிள்ளைகளை தாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. எங்களுடைய சாபம் அவர்களை வந்து அடைந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் யாருடைய சாபம் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய மூதாதிகள் சாபமோ எங்களுடைய முன்னோர்களுடைய எந்த சாபமும் எங்களுடைய பிள்ளைகளை வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. அவர்கள் யாரிடத்திலும் சாபத்தை வாங்கிக் கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. யாரையும் இவர்கள் சாபம் விட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்கு அருளான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். எங்களுக்கு முன்னே சென்ற அந்த கபராளிகள், எங்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ வரக்கத்து செய்ய அல்லாஹ். அனைவருடைய பாவத்தையும் யா அல்லாஹ் மன்னித்து விடு யா அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய எத்தனை பேர்களுடைய குடும்பத்தார்கள் நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள் நாயனே. அவர்களுக்கு நீ வரக்கத்து செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு மக்ஃபிரத்தை கொடு யா அல்லாஹ். இந்த குடும்பத்தைக்காரர்கள் யா அல்லாஹ் எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் இறந்து போய்விட்டார்கள் நாயனே.
அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ், அவர்களுக்கு மக்ஃபிரத்தை கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு சலாமத்தை கூடிய அல்லாஹ், நீ ரஹ்மத்து செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இங்க தெருவில் வாசிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ கிருபை செய்ய அல்லாஹ், கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய கிருபையை யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கியாமத் நாள் வரை நடக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், எல்லா மக்களுக்கும் ஒரு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், எல்லா மக்களுக்கும் எல்லா மனசில ஒரு மாற்றத்தை கூடிய அல்லாஹ், வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கூடிய அல்லாஹ், ஒரு அங்கீகாரத்தை கூடிய அல்லாஹ். இங்க வரக்கூடிய அத்தனை பேர்களும் யா அல்லாஹ் இந்த பயான்களை கொண்டு யா அல்லாஹ் திருந்த வேண்டும் நாயனே. இந்த இடத்தை கொண்டு அதில் ஒரு பரக்கத்தை கூடிய அல்லாஹ், இங்க வரக்கூடியவர்களை கொண்டு ஒரு பரக்கத்தை கூடிய அல்லாஹ், இந்த வரக்கூடியவர்களை கையேந்து கேட்கக்கூடிய இந்த துஆக்களில் யாரெல்லாம் என்னென்ன நியத்துகளோடு வந்திருக்கிறார்களோ அனைத்து நியத்துகளை நீ கபூல் செய்து கூடிய அல்லாஹ், அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கூடிய அல்லாஹ். யார் எத்தனை பேர் எந்தெந்த நியத்துகள் வந்திருப்பார்கள், எத்தனை பேர்கள் குழந்தை இல்லாமல் வந்திருப்பார்கள், எத்தனை பேர் குழந்தைகளுக்காக வந்திருப்பார்கள், எத்தனை பேர்கள் குமர்கள் கரை சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருப்பார்கள், எத்தனை பேர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் வந்திருப்பார்கள், எத்தனை பேர்கள் வெளிநாட்டு வாழக்கூடிய நம்முடைய ஜோடிகளுக்கு யா அல்லாஹ் கார்டுகள் கிடைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், கோர்ட்டுகள் கேஸ்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வந்திருப்பார்கள். நாயனே எல்லா நன்மைகளையும் நீ கொடுத்து விடு யா அல்லாஹ், எல்லா விதமான நன்மைகளையும் நீ கொடு யா அல்லாஹ், எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடு யா அல்லாஹ். யாருடைய கையை நீ வெறுங்கையாக ஆக்கி விடாதே நாயனே, யாருடைய பாவத்தின் காரணம் எங்களுடைய பாவத்தின் காரணமாக யாருடைய கையும் நீ வெறுங்கையாக ஆக்கி விடாதே நாயனே. யா அல்லாஹ் எல்லாருக்கும் நீ கொடுக்கக்கூடியவன், நீ இரக்கம் உள்ளவன். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் மீது நாங்கள் நிராசையாகி விடக்கூடாது, உன் அன்பின் மீது நாங்கள் நிராசையாகி விடக்கூடாது, உன்னுடைய அருள் மீது யா அல்லாஹ் நாங்கள் நிராசையாகி விடக்கூடாது நாயனே. எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நீ தந்தரு புரிவாயாக யா அல்லாஹ். வறுமையுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ், வறுமையுடைய மஹ்ஷர்ல எங்களுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிய அல்லாஹ். சொர்க்கத்திலே நாங்கள் உயர்ந்த இடத்தில் வாழ வேண்டும் நாயனே, எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தருள் புரிய அல்லாஹ். கிருபையுள்ள நாயனே, எங்களுடைய நோன்புகளை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். இந்த நோம்பில் நாங்கள் கேட்ட துவாக்கள், நாங்கள் செலவு செய்த அந்த தர்மங்கள் யா அல்லாஹ், நாங்கள் தொழுத தொழுகைகள், எல்லா நல்ல அமல்களையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்துல எங்களுடைய தெருவுல வட்டியை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பாவத்தின் பக்கம் போய்விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பாவத்திலிருந்து அவர்கள் மீட்சி பெற வேண்டும் நாயனே, அதற்கு நீ அருள் செய்ய அல்லாஹ், அதற்கு அருள் செய்வாயாக. சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அய்யுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة جزاء على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே போன்ற உதவிகளை, உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை நாங்கள் இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.